ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ் எதுவுமே சேர்க்காம சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து வர மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சாஸ் சேர்க்காம பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையாது ஃப்ரைட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது. இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் கிளறி விடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதோ சின்ன பல் பூண்டு இருக்குது இல்லையா, அந்த பூண்டு ஒரு 10 to 15 எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். பெரிய சைஸா இருந்துச்சுன்னா முழுசாவே போடாம பொடிசா கட் பண்ணி போடுங்க. அடுத்ததான் ஒரு 2 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கரலாம். நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததா இதுல ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நம்ம போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இதுல கொஞ்சம் காயெல்லாம் சேர்த்துக்க போறோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரட், கேப்சிகம், கொஞ்சமா பீன்ஸ், அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச பட்டாணி, இது எல்லாத்தையும் போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சும் நல்லா வதக்கி விடுங்க, அப்பதான் அந்த காயோட ராஸ்மெல்லாம் எல்லாம் போயிட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க, சூப்பரா வதங்கி வந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். ஃப்ரைட் ரைஸை பொறுத்தவரை ரொம்ப வேகக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. காயும் பாருங்க ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. காய் வெந்து வந்த பிறகுதான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறணும், முன்ன கூடிய சேர்த்துக்க கூடாது. நான் இன்னைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது ரெண்டையும் போட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். நம்ம போட்ட உப்பு மசாலா இதுல நல்லா செட் ஆகி வந்த பிறகு நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வேக வச்சு வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். பாருங்க, சூப்பரா செம்ம கலர்ஃபுல்லா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுல கடைசியா பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கறணும், அப்பதான் சூப்பரா இருக்கும். அடுத்ததா ஒரு சின்ன லெமன் எடுத்து அதுல 1/2 லெமன் மட்டும் இதுல பிழிஞ்சு விட்டுக்கரலாம். அடுத்ததா கொஞ்சமா கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். சாஸ் எதுவுமே சேர்க்கல, நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைக்க வேணாம், செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல நீங்க சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல கூட வச்சு கொடுக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த சாஸ் எதுவுமே சேர்க்காத ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.